நினிவா ஊர் மக்களுக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கொள்கையை போதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஊர் மக்களோ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இறைவனினுடைய கட்டளை வருவதற்கு முன்பே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். அந்த ஊரை விட்டு வெளியேறி ஒரு கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். அந்த கப்பல் புயலின் காரணமாக நடுவழியில் அந்த கப்பல் சிக்கிக் கொண்டது. பிறகு கப்பலினுடைய எடையை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது யாரையாவது ஒருவரை அந்த கப்பலிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அங்கே சீட்டு குலுக்கி போடப்பட்டது. அதிலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய பெயர் வந்ததன் காரணத்தினால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கடலுக்குள் பாய்ந்தார்கள். பாய்ந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய புனிதமிகு உடலை இறைவனினுடைய கட்டளையை கொண்டு ஒரு மீன் விழுங்கி கொண்டது. நாங்களாய் இருந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், அதனுடனேயே எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனின் மீது கொண்ட அதீத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையின் காரணமாக அங்கே அவர்கள் அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு துஆவை ஓதினார்கள். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற துஆவை ஓதினார்கள். அந்த துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அந்த மீனுக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கக்கும்படி, கரையிலே போய் கக்கும்படி கட்டளையிட அந்த மீனும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கரையில் கக்கியது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உயிர் பிழைத்து மீண்டும் எழுந்து வந்தார்கள். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன். நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் நின்றும் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று ஓதினார்கள். நிச்சயமாக பிரச்சினைகளிலே, சோதனைகளிலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் இந்த துஆவை அடிக்கடி ஓதி வாருங்கள். உங்களுடைய பிரச்சினைக்கான தீர்வை இறைவன் தருவான். உங்களுடைய பிரச்சினைகளை இறைவன் அகற்றி வைப்பான்.